வெல்கம் டு எம்எஸ்சி மேக்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 30ல் த கவுண்டபிலிட்டி ஆக்சியம்ஸில் அதில் உள்ள எக்ஸாம்பிள் 3 வந்து நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3, த ஸ்பேஸ் ஆர்எல் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் த கவுண்டபிலிட்டி ஆக்சியம்ஸ் பட் த செகண்ட். அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, அது கவுண்டபிலிட்டி ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னெல்லாம் கவுண்டபிலிட்டி ஆக்சியம்ஸ் வரும்னா, நமக்கு ஃபஸ்ட்டு கவுண்டபிலிட்டி ஆக்னா ஃபஸ்ட்டு கவுண்டபிள், இன்னொன்று வந்து என்னதுன்னா செகண்ட் கவுண்டபிள், தேர்டு வந்து என்னதுன்னா லிம்லாஃப்னு சொல்லணும், இன்னொன்று வந்து என்னதுன்னா செப்பரபிள்னு சொல்லணும். இவ்வளவும் சொல்லணும். ஆனால் இதில் எது மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு சொல்லணும், செகண்ட் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா செகண்ட் கவுண்டபிலிட்டி ஆக்சியம் இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது ஃபஸ்ட்டு கவுண்டபிள் தான் சொல்லணும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு கவுண்டபிள் சொல்ல முன்னாடி நம்ம ஆரல் தான் கொடுத்துருக்காங்க. ஆரல்னால் எப்படி இருக்கும், அதோட பேசிஸ் எப்படி இருக்கும்? ஆரல்னால் என்னது வந்து இது வந்து லோவர் லிமிட் டோபாலஜி. லோவர் லிமிட் டோபாலஜின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். அதில் உள்ள பேசிஸ் எல்லாம் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும்? லெஃப்ட் க்ளோஸ் ரைட் ஓப்பன் ஏ கமா பி ஃபார்மெட்டில் இருக்கும். வேர் ஏ லெஸ் தென் பி, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆராக இருக்குது. இந்த ஆரல்னால் லோவர் லிமிட் டோபாலஜி. இது எந்த ஃபார்மெட்டில் இருக்கும்? க்ளோஸ்டுன்றவர் லெஃப்ட் க்ளோஸ் ரைட் ஓப்பன் ஏ கமா பி ஃபார்மெட்டில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நீ என்ன சொல்ல போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கவுண்டபிள் சொல்லணும். ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி தெரியணும். ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? கவுண்டபிலிட்டி ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? கவுண்டபிள் பேசிஸ்னால் என்னது? கவுண்டபிள் கலெக்ஷன் பேசிஸ்னால் ஒரு ஸ்பேஸ் வந்து செட் டு பி கவுண்டபிள் பேசிஸ் அட் எக்ஸ்ன்னு சொல்லணும்னா, there is a countable collection strip to be. If there is a countable collection strip to be, ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் ஸ்ட்ரிப் டு பி எடுக்கிற, இதில் இருக்கக்கூடிய இந்த நெய்பர்ஹுட் எல்லாமே, இதில் இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்ஸை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் நீ எடுத்தாலும் அதில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது எங்கே இருக்கணும்? இந்த ஸ்ட்ரிப் டு பிக்கு உள்ளாடி இருக்கணும். அதுதான் என்னது? நம்மளோட கவுண்டபிள் பேசிஸ் அட் எக்ஸ். இது வந்து கவுண்டபிள் பேசிஸ் அட் எக்ஸ்னா என்னது? கவுண்டபிள் கலெக்ஷன் ஸ்ட்ரிப் டு பி ஆஃப் நெய்பர்ஹுட்ஸ் ஆஃப் x, countable collections neighborhoods of x such that each neighborhood of x, இந்த x சுற்றி எடுக்கக்கூடிய எல்லா நெய்பர்ஹுட்ஸும் each neighborhood of x contains at least one of the elements of strip to be. contains at least one of the elements. இப்போ நீ எக்ஸை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கிறேன்னா எத்தனை நெய்பர்ஹுட் எக்ஸை நீ சுற்றி எடுத்தாலும் அட்லீஸ்ட் இதை சுற்றி அந்த எக்ஸை சுற்றி எடுக்கக்கூடிய ஒரு எலமெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்டாவது எங்கே இருக்கணும்? ஸ்ட்ரிப் டு பியில் இருக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு நெய்பர்ஹுட் எடுக்கும்போது அதில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்டாவது எங்கே இருக்கணும்? ஸ்ட்ரிப் டு பியில் இருக்கணும். இதுதான் கவுண்டபிள் பேசிஸ். இப்போ கவுண்டபிள் பேசிஸில் வந்து ஃபஸ்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னால் என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு கவுண்டபிள் பேசிஸ் அட் ஈச் ஆஃப் த பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம இது ஒரு ஸ்பேஸ் கேபிட்டல் எக்ஸ் எடுத்தோன்னு சொல்லும்போது, கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்தோன்னு சொன்னால் இது ஒரு பாயிண்ட் எக்ஸில் வந்து நம்ம இதை சொல்லியிருக்கோம். சப்போஸ் இங்கேயே நம்ம எக்ஸ் எடுக்கலாம், இதுலேயும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். அப்படி எங்கே எடுத்தாலும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கவுண்டபிள் வந்து இந்த டோபாலஜிக்கே சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? செகண்ட் கவுண்டபிள்னு சொல்லுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள் நமக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு கவுண்டபிள் சொல்லணும்னா என்ன தெரியணும்? நமக்கு கவுண்டபிள் பேசிஸ் தெரியணும். கவுண்டபிள் பேசிஸ் தெரியணும்னா அதில் என்ன வேணும் சொல்லணும்? ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் வேணும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? கவுண்டபிள் கலெக்ஷன் வேணும். அந்த கவுண்டபிள் கலெக்ஷனை இப்போ எக்ஸை வந்து எங்கே எடுத்திருக்கோம்? ஆர்எல்ல எடுத்திருக்கேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்எல். த செட் ஆஃப் ஆல் பேசிஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும்? எக்ஸ் கமா நமக்கு ஒரு ஆர்எல்ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏ கமா பி இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் கமா எஸ் ப்ளஸ் 1/n இஸ் அ கவுண்டபிள் பேசிஸ் அட் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இது ரீசன் என்னென்னா, நீ இந்த எக்ஸை வந்து ஆர்எல்ல எடுத்தேன்னா இதில் இந்த ஏக்கும் பிக்கும் இடையில நீ ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னு சொன்னால் இந்த எலமெண்ட்டு எக்ஸ் எடுக்கிறேன்னா இதை சுற்றி இந்த எக்ஸை என்ன செய்யலாம்? இதில் அட்லீஸ்ட் இதை சுற்றி எடுக்கக்கூடிய எல்லா நெய்பர்ஹுட்டும் அட்லீஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டாவது எங்கே இருக்கும்? இந்த கலெக்ஷனில் இருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லலாம்? நம்ம கவுண்டபிள் பேசிஸ் அட் த பாயிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே என்ன கிடச்சிரும் நமக்கு? ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஆர்எல் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னு உள்ளது சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஓகே.
கவுண்டபிள் பேசிஸ் அட் எக்ஸ்ன்னு இருக்குது. கவுண்டபிள் ஏசிஸ் அட் ஈச் ஆஃப் த பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னால் நமக்கு என்னென்னு வந்துடும், நமக்கு ஃபஸ்ட்டு கவுண்டபிள். நம்ம இதில் எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய இதில் எந்த பாயிண்ட்ஸ் இந்த ஏக்கமா பிக்கு உள்ளாடி எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இது என்னன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இனி என்ன சொல்ல போகிறோம்னா செப்பரபிள்னு சொல்ல போகிறோம். செப்பரபிள்னா சொல்லணும்னா அதில் என்ன இருக்கணும்னா, ஒரு செட்டை வந்து நம்ம செப்பரபிள்னு சொல்லணும்னா கவுண்டபிள் டென்ஸ் சப்செட்டாக இருக்கணும். கவுண்டபிள் டென்ஸ்னா என்ன சொல்லுவோம், நம்ம நார்மலாக டென்ஸ்னா தெரியும். அந்த சப்செட்டுக்கு க்ளோஷர் எடுக்கும்போது அந்த ஃபுல் ஸ்பேஸாக இருந்ததுன்னு சொன்னால் அதை தான் என்னென்னு சொல்லுவோம், டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கியூ க்ளோஷர் ஈக்குவல் டு ஆர். ரீசன் என்னென்னா, இந்த கியூ க்ளோஷர்னு இங்கே எடுத்திங்கன்னா இதுக்கு உள்ளாடி தான் இது 0 1ன்னு வச்சுடுங்க. இதில் எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ் வரும். ரேஷ்னல் இராஷ்னல் எல்லா நம்பர்ஸும் வரும். ஸோ இந்த 1க்கும் 2க்கும் இடையில ரேஷ்னல் இராஷ்னல்ஸ் எல்லாமே வரும். கியூ க்ளோஷர்னா இது intersection of all closed sets which contains q. அப்போ என்ன செய்யணும், அதை சுற்றி எடுக்கக்கூடிய க்ளோஸ்ட் செட்டு. ஸோ இதில் தான் நமக்கு எல்லா ரேஷனல் நம்பர்ஸும் வரும். ஸோ இதை சுற்றி எடுக்கணும்னா நம்ம எதையும் எடுக்கணும், இந்த 0வும் 1 எடுக்கணும். ஸோ இந்த 0வும் அதுக்கு அடுத்த வர 2வும் எடுக்கணும். அப்படி ஒவ்வொன்றையும் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு q க்ளோஷர் ஈக்குவல் டு ஆர்ன்னு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் த ரேஷனல்ஸ் கியூ ஆர் டென்ஸ் இன் ஆர்எல். ஓகேவா, கியூ இந்த நம்ம ஆர்எல்லுக்குன்னு எடுக்கும்போது லோவர் லிமிட் டோபாலஜின்னு சொல்லும்போது இதில் நம்ம என்ன செய்வோம், லாஸ்ட்டில் க்ளோஸ்ன்றவை இதுக்கு உள்ளாடி எடுக்கும்போது இதுக்கு க்ளோஷர் எடுக்கும்போது கட்டாயம் இந்த க்ளோஷர் எடுக்கும்போது என்ன கிடைக்கும், நமக்கு ஈக்குவல் டு ஆர்எல்னு கிடைக்கும். ஸோ கியூ க்ளோஷர் ஈக்குவல் டு ஆர்எல்னு கிடைக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லலாம், செப்பரபிள்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்லணும்னா செகண்ட் கவுண்டபிள் சொல்லணும். செகண்ட் கவுண்டபிள் சொல்லணும், இது நாட் செகண்ட் கவுண்டபிளாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் கவுண்டபிள்னா என்னன்னு சொல்லலாம். செகண்ட் கவுண்டபிள்னா என்னது, கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் இட்ஸ் டோபாலஜி. கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் இட்ஸ் டோபாலஜின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லுவோம், செகண்ட் கவுண்டபிள்னு சொல்லுவோம். கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் இட்ஸ் டோபாலஜின்னு சொல்லும்போது அது என்னன்னு சொல்லுவோம், செகண்ட் கவுண்டபிள்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம், இதில் வந்து கவுண்டபிள் கலெக்ஷன், நம்ம செகண்ட் கவுண்டபிள்னு சொல்லணுன்னால கவுண்டபிள் பேசிஸ் வேணும். கவுண்டபிள் சொல்லணுன்னாலே என்ன வேணும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு கவுண்டபிள் பேசிஸ் வேணும். கவுண்டபிள் பேசிஸ் வேணும்னா ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் வேணும். இப்போ நம்ம கவுண்டபிள் கலெக்ஷன் வேணும், அது ஃபஸ்ட்டு அந்த பேசிஸ் எப்படி எடுத்துருக்கு, ஸ்ட்ரிப்ட் பிபிஏ பேசிஸ் ஃபார் ஆர்எல். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்எல் தேர் இஸ் சம் கவுண்டபிள் பேசிஸ்னால் ஒரு நெய்பர்ஹுட், இந்த எஸ்ஸை சுற்றி எந்த நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அது அட்லீஸ்ட் ஒரு எலமெண்டாவது எங்கே இருக்கணும், பியில் இருக்கணும். அதில் பேசிஸில் இருக்கணும். பியில் இருக்கணும்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது, இந்த பேசிஸை நம்ம எப்படி எடுத்திருக்கோம், ஸ்ட்ரிப்ட் பின்னு எடுத்திருக்கோம். அப்போ இதில் உள்ள எலமெண்ட் எப்படி எடுத்துக்க, பிஎக்ஸ்ன்னு எடுத்துக்க. ஓகே, அந்த எலமெண்ட்டை நம்ம எப்படி எடுத்திருக்கோம், பிஎக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்ட்ரிப்ட் பி சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பிஎக்ஸ். அடுத்தது பிஎக்ஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் எக்ஸ் கமா எஸ் ப்ளஸ் 1. ஓகே, அதோட கலெக்ஷன் எல்லாம் எப்படி எடுத்திருக்கோம், பிஎக்ஸ்னா ஆர்எல்ல வந்து உள்ள கலெக்ஷன் வந்து நமக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஏ லெஃப்ட் க்ளோஸ்ட் ரைட் ஓப்பன் ஏ கமா பின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து இதோட எக்ஸோட வேல்யூ எப்படி எடுத்துக்க, இன்ஃபிமம் பிஎக்ஸ்ன்னு எடுத்துக்க. ஒய்யோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்க, இன்ஃபிமம் பிஒய். இப்போ பிஎக்ஸ் கண்டெய்னா இதில் உள்ள இன்ஃபிமம் எஃப்எக்ஸ் வந்து பிஎக்ஸ் தான் எக்ஸு, இன்ஃபிமம் பி ஒய் தான் என்னன்னு சொல்லுவோம், ஒய்ன்னு எடுப்போம். இப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா இதுக்கு இன்ஃபிமம் பிஎக்ஸும் இன்ஃபிமம் பிஒய்யும் எடுக்கும்போது அதுவும் என்னது தான் ஆகும், நமக்கு நாட் ஈக்குவலாக தான் ஆகும். இன்ஃபிமம் பிஎக்ஸ் எடுக்கும்போது இன்ஃபிமம் பிஎக்ஸும் இன்ஃபிமம் பிஒய்யும் எடுக்கும்போது நாட் ஈக்குவல் டு தான் ஆகும். ரீசன் என்னன்னா ரெண்டு இன்ஃபிமம் எப்படி இருக்காது, நமக்கு சேமாக இருக்காது. ஸோ இன்ஃபிமம் பிஎக்ஸ் நாட் ஈக்குவல் டு இன்ஃபிமம் பிஒய். இதில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்வெல்லில் எடுக்கக்கூடிய வேல்யூவும் இந்த இன்டர்வெல்லில் இருக்கக்கூடிய இன்ஃபிமமும் என்ன ஆகும், நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இட்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பிஒய் கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்குது இதில்,
இதில் என்ன கிடைக்குது? bx நாட் ஈக்குவல் டு byன்னு. இப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா என்ன கிடைக்குது? bx நாட் ஈக்குவல் டு byன்னு கிடைக்குது. ஸோ அப்போ இதில் என்ன வருது? இதில் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இது. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா bx நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்ம 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் வருது. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிடலாம்? இப்போ எக்ஸுக்கும் bxக்கும் என்ன ரிலேஷன்? எக்ஸுக்கும் bxுக்கும் உள்ள ரிலேஷன். இந்த bx எங்கே உள்ளது? நமக்கு ஸ்ட்ரிப்ட் பியில் உள்ள எலமெண்ட். இந்த எக்ஸை நம்ம எங்கே எடுத்திருக்கோம்? RLல எடுத்திருக்கோம். இந்த எக்ஸை வந்து எங்கே எடுத்திருக்கோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு RLல எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் வந்து RLல உள்ளது. இந்த bx எங்கே உள்ளது? இந்த ஸ்ட்ரிப்ட் பியில் உள்ளது. ஸோ இந்த இதில் உள்ள நம்பர்ஸ் எப்படி இருக்குது? நமக்கு எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1-to-1 சாட்டிஸ்ஃபைடு. ஓகே. அடுத்தது bxன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னா அது கரஸ்பாண்டிங் இது வரைக்கும் இதில் ஒரு பேசிஸ் எலமெண்ட் இதில் எடுத்தேன்னா இது கரஸ்பாண்டிங் ஒரு எலமெண்ட் எங்கே எடுக்கலாம்? டொமைனில் எக்ஸ் எடுக்கலாம். ஸோ எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? ஆன் டூவும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதில் என்னெல்லாம் கிடைக்கும்? ஆன் டூவும் கிடைச்சிது, 1-to-1ம் கிடைக்குது. அப்போ இந்த எக்ஸ் வந்து ஆர்எல்ல உள்ளது, எக்ஸ் வந்து ஆர்எல் உள்ளது, பிஎக்ஸ் வந்து பியில் உள்ளது. எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? 1-to-1ஐயும் ஆன் டூவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படி இருந்ததுன்னா ஒரு பைஜெக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டொமைன்லேயும் கோடமைன்லேயும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த எக்ஸ் எங்கே உள்ளது? எக்ஸ் வந்து ஆர்எல்ல உள்ளது, பிஎக்ஸ் பியில் உள்ளது. ஸோ மாடுலஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர்எல்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் மாடுலஸ் பி. பி வந்து என்னது? நமக்கு பி வந்து எப்படி இருக்குது? இந்த பி வந்து எப்படி ஸ்பேஸு? ஸ்ட்ரிப்ட் பி கவுண்டபிள் கலெக்ஷன். ஓகேவா? ஸ்ட்ரிப்ட் பி வந்து எதில் உள்ளது? கவுண்டபிள் கலெக்ஷன். கவுண்டபிள் கலெக்ஷன் சொல்லும்போது இந்த ஸ்ட்ரிப்ட் பி வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப்ட் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? ஸ்ட்ரிப்ட் பிஎக்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்ட் பிஎக்ஸ் வந்து எப்படி இருக்குது? கண்டெய்ன்ட் இன் எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது. கண்டெய்ன்ட் இன் எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது. இதில் உள்ள எலமெண்ட்ஸ் இதில் ஸ்ட்ரிப்ட் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது? ஸ்ட்ரிப்ட் பி இஸ் அ பேசிஸ் ஃபார் RL இஸ் அ பேசிஸ் ஃபார் ஆர்எல்ல உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ இது என்னன்னு கிடைக்குது நமக்கு? ஸ்ட்ரிப்ட் பின்னு சொல்லும்போது ஸ்ட்ரிப்ட் பின்னு சொன்னாலே பேசிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பேசிஸ் ஃபார் RL இஸ் அ பேசிஸ் ஃபார் RL. ஸோ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? ஏகமா பி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது என்னன்னு கிடைக்குது நமக்கு? அன்கவுண்டபிள்னு கிடைக்குது. அன்கவுண்டபிள்னு கிடைக்கிறதுனால ஸோ இந்த RLயும் எப்படி தான் நமக்கு கிடைக்கும்? அன்கவுண்டபிள்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் தட் இஸ் RL இஸ் அன்கவுண்டபிள்னு கிடைக்கும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? செகண்ட் கவுண்டபிள்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால் லாஸ்ட்டாக ஒரு பாட்டு லின்லாஃப் சொல்ல போகிறோம். லின்லாஃப் சொல்லணும்னா அதோட டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி ஓப்பன் கவரிங் கண்டெய்ன்ஸ் அ கவுண்டபிள் சப் கவரிங் இஸ் கால்ட் ஏ லின்லாஃப் ஸ்பேஸ். லின்லாஃப் ஸ்பேஸ்னால் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு ஓப்பன் கவர் எவ்ரி ஓப்பன் கவரிங் கண்டெய்ன்ஸ் ஏ கவுண்டபிள் சப் கவரிங். எவ்ரி ஓப்பன் கவரிங் கண்டெய்ன்ஸ் அ கவுண்டபிள் சப் கவரிங் தான் என்னது? லின்லாஃப் ஸ்பேஸ். லின்லாஃப் சொல்கிறதுக்கு அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே ப்ரூஃப் பண்ண வேண்டியது எதில் வந்து RLல ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்? எவ்ரி ஓப்பன் கவரிங் ஆஃப் RL பை பேசிஸ் எலமெண்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் இதை சுற்றி என்ன இருக்கும்? கண்டெய்ன்ஸ் அ கவுண்டபிள் சப் கலெக்ஷன் கவரிங் RLன்னு சொல்லணும். கண்டெய்ன்ஸ் அ கவுண்டபிள் சப் கலெக்ஷன் கவரிங் RLன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த கவரிங்கை வந்து ஸ்ட்ரிப்ட் ஏன்னு எடுத்துக்கிட்ட போகிறோம். ஸ்ட்ரிப்ட் ஏ ஈக்குவல் டு லெஃப்ட் டு ஓப்பன் ரைட் டு க்ளோஸ் ஏ ஆல்ஃபா கம்மா பி ஆல்ஃபா சச் தட் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே பி ஏ covering be a covering of R by basis elements for the lower limit topology RL. ஓகே. நெக்ஸ்ட் இதில் உள்ள ஓப்பன் செட்ஸ் எல்லாம் வரும்ல அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? சின்னு எடுத்திருக்கோம். ஓப்பன் செட்ஸ் இதோட யூனியன் தான் என்னென்னு எடுக்குது? சி. இப்போ சி வந்து எங்கே இருக்குது? சி இஸ் த யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ். இது எங்கே உள்ளது? ஆரில் உள்ளது. அப்போ இந்த சி வந்து எப்படி இருக்கும்? இஸ் கண்டெய்ன்ட் இன் ஆராக தானே இருக்கும். ஆர் வந்து எல்லா ஓப்பன் இன்டர்வல்ஸ் எல்லா ஓப்பன் இன்டர்வல்ஸ். இதில் வந்து இது எந்த இண்டெக்ஸ் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் செட்டில் உள்ள செட்ஸாக சி. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சி இஸ் கண்டெய்ன்ட் இன் ஆர்னு கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஆர் மைனஸ் சி வந்து கவுண்டபிள்னு சொல்லணும். எக்ஸ் ஆர் மைனஸ் சி வந்து கவுண்டபிள்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? இந்த எக்ஸ் ஆர் மைனஸ் சியில் ஒரு எலமெண்ட் என்ன எடுக்கிறோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் சின்னு எடுக்கிறோம். சி வந்து யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ். யூனியன் ஆஃப் ஆல் சி வந்து என்னது? யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சின்னு சொல்லுவோம்.
யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ். அப்ப இந்த எக்ஸ் வந்து எங்க இருக்காது? சி வந்து ஏற்கனவே நம்ம என்னன்னு கிடைச்சிருக்குங்க? சி வந்து யூனியன் ஆஃப் ஆல் இந்த ஓப்பன் இன்டர்வல் தான் நமக்கு சி. ஸோ இந்த ஆர் மைனஸ் சின்னு சொல்லும்போது அந்த ஓப்பன் இன்டர்வல்ஸ்ல எதுவும் இருக்காது. இங்க எங்க வரும்? ரிமைனிங்ல வரும். தேர்ஃபோர் தென் எக்ஸ் இஸ் நோ ஏ ஆல்ஃபா, பி ஆல்ஃபா சி. இது யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஆனனால. நெக்ஸ்ட் அப்ப இதுல இந்த எக்ஸ் வந்து இதுல இல்லைன்னா கட்டாயம் இது எங்க இல்ல? இந்த ஆல்ஃபான்னு உள்ள செட்ல இங்க கிடையாது. ஸோ அப்ப நம்ம இந்த ஆல்ஃபான்னு உள்ள செட்ல கிடையாது. நம்ம என்ன செய்யலாம்? ஏதோ ஒரு இன்னொரு செட்ல எடுக்கலாம். அந்த எக்ஸ வந்து எங்க எடுக்கிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பீட்டான்னு எடுக்கிறோம் ஃபார் இன் சம் இண்டெக்ஸ் பீட்டா. நெக்ஸ்ட் therefore x belongs to எங்க கிடைக்கும்? a beta x belongs to a beta, பீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுல இந்த a beta, பீட்டாவுக்கு இடையில a பீட்டாவுக்கும் a பீட்டா இது வந்து b பீட்டா இதுக்கு இடையில உள்ள ரேஷனல் நம்பர்ஸ் தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம். அதுல ஒரு நம்பர் தான் என்னது? QXன்னு எடுக்கிறோம். அதுல ரேஷனல் நம்பர்ஸ் என்னது? நமக்கு QXன்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல x, qx equal to xனா வேல்யூ என்னது? a beta, qx contained in a beta, qx contained னா a beta qx எங்க இருக்குது ஏற்கனவே? qx in between the a beta, qx between a beta, b beta. Therefore இந்த இன்டர்வல் என்ன கிடைக்கும்? a beta, qx is contained in a beta, b beta ன்னு கிடைக்கும். a beta, b beta is contained in c. ஏன்னா c தான் என்னது? யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் தான். ஸோ இஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் சி. நெக்ஸ்ட் இனி என்ன செய்யறோம்னா எக்ஸும் ஒய்யும் ஆர் மைனஸ் சியில் எடுத்தால் என்ன கண்டிஷன் கிடைக்கும்? அடுத்தது இன்னொரு கண்டிஷன் எக்ஸ் லெஸ் தான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ சப்போஸ் இது இருந்ததுன்னா கியூஎக்ஸ் என்ன கிடைக்குது? லெஸ் தேன் கியூஎக்ஸ் இஸ் லெஸ் தேன் கியூஒய்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் இந்த கியூஎஸ் லெஸ் நம்ம எடுத்திருக்கோம். சப்போஸ் மாற்றி நம்ம அசியூம் பண்ணோம்னா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஒய். எக்ஸ் வந்து என்ன இருக்குது? லெஸ் தேன் ஒய், லெஸ் தேன் கியூஒய், லெஸ் தேன் கியூஎஸ்ன்னு இப்போ இருக்குன்னு வச்சுருங்க. அப்போ இந்த ஒய் வந்து எங்கே வருது? இந்த ஒய் வந்து இந்த எக்ஸுக்கும் இந்த QXக்கும் இடையில வருது. ஸோ ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் கமா QXன்னு வரும். இப்போ இந்த ஒய் வந்து எங்கே இருக்குது? இது கண்டெய்ன்ட் இன் எக்ஸ் கமா QX இஸ் கண்டெய்ன்ட் இன் சி. ஏற்கனவே நம்ம இங்கே முன்னாடி எழுதிட்டோம். QX பிலாங்ஸ் டு அதில் இருக்கனால கண்டெய்ன்ட் இன் சி. ஸோ இந்த ஒய் வந்து இப்போ எங்கே இருக்குது? சியில் இருக்குது. ஆனால் ஒய் வந்து சியில் இருக்கலாமா? ஒய் வந்து நம்ம எங்கே எடுத்திருக்கோம்? எக்ஸும் ஒய் எங்கே எடுத்திருக்கோம்? ஆர் மைனஸ் சியில் எடுத்திருக்கோம். ஆனால் இங்கே என்ன கிடைக்குது? ஒய் வந்து எங்கே இருக்குது? சியில் வருது. ஸோ இது கான்ட்ரடிக்ஷன் கட்டாயம். அப்போ நம்ம எதை சூஸ் பண்ண முடியாது? QY லெஸ் தேன் எதை சூஸ் பண்ண முடியாது? QY இஸ் லெஸ் தேன் XQS யூஸ் பண்ண முடியாது. கட்டாயம் எந்த தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? QX இஸ் லெஸ் தேன் QY இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் therefore அடுத்தது இது என்ன செய்வோம்னா மேப். இதில் மேப்பை பார்த்தீங்கன்னா இது எதுக்கு இடையில வருது? இது எந்த கண்டிஷன் இருக்குது? பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் யூஸ் பண்ணும்போது எக்ஸ் லெஸ் தேன் ஒய்னா எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? QX லெஸ் தேன் QYன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்படின்னா இதில் என்ன செய்யலாம்? இதுக்கு இடையில நம்ம வந்து ஒரு 1 to 1 இதில் வந்து ஒரு 1 to 1 கரஸ்பாண்டன்ஸை கொண்டு வரோம். 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் இந்த எக்ஸுக்கும் QXக்கும் இடையில கொண்டு வரோம். எக்ஸுக்கும் QXக்கும் இடையில கொண்டு வரும்போது எக்ஸ் டு QX இந்த எக்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே எடுத்தோம்? ஆர் மைனஸ் சியில் எடுத்தோம். எக்ஸ் வந்து எங்கே இருக்குது? இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் சி. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் சி. QX வந்து ரேஷனல் நம்பர். ஸோ இது Q. இதில் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? எக்ஸ் லெஸ் தான் ஒன்னா QX லெஸ் தான் QX லெஸ் தான் QYன்னு உள்ளதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதை என்னன்னு சொல்லலாம்? நம்ம 1 to 1ன்னு சொல்லலாம். பட் இந்த இந்த ரேஷனல் நம்பருக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ரீ இமேஜ் என்ன செய்ய முடியாது? ஆர் மைனஸ் சியில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ இது இதை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். 1 to 1 மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். 1 to 1 சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா நம்ம என்ன எழுதலாம்? கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் மைனஸ் சி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் Qன்னு எழுதலாம். கார்டினாலிட்டி ஆஃப் Qன்னு எழுதலாம். ஆர் மைனஸ் சி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் Qன்னு எழுதலாம். எடுத்தது இதில் வந்து ஆர் மைனஸ் சி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு Q. அப்போ Qவை விட இது சின்னது. அப்போ இது எப்படி தான் இருக்கும்? நமக்கு இதில் உள்ள எலமெண்ட்ஸ் கட்டாயம் எப்படி இருக்கும்? கவுண்டபிள் நம்பர்ஸஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இனி என்ன செய்ய போகிறோம்னா நமக்கு ஆர்எல்ஏக்கு ஒரு கவுண்டபிள் சப் கவர் வேணும். கவுண்டபிள் கன்சர்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஆர் மைனஸ் சி இருக்குதா? இந்த ஆர் மைனஸ் சியிலையும் ஒரு கவர் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த கவரை எப்படி கண்டுபிடிக்க? ஷோ தட் ஸ்ட்ரிக்ட் ஏ ஹேஸ் அ கவுண்டபிள் சப் கவர் ஃபார் ஈச் எலமெண்ட் கவுண்டபிள் ஆர் மைனஸ் சியில் எடுக்கிறோம். சூஸ் அன் எலமெண்ட் ஏ வந்து எப்படி இருக்குது? ஏ வந்து எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் 1 தான். நமக்கு அந்த ஓப்பன் இன்டர்வல் ஸ்டார்டிங்லேயே நம்ம எடுத்துட்டோம். அதில் ஒவ்வொரு
ஒவ்வொரு செட்டுக்கும் சுற்றி அது R-Cல ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன். அப்படி ஒவ்வொன்னையும் ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும். அந்த கவுண்டபிள் கலெக்ஷன்ஸ எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அதோட நேம் எப்படி எடுத்திருக்கோம்? ஏ டேஷ்ன்னு எடுத்திருக்கோம். ஏ டேஷ் ஆஃப் ஏ தட் கவர்ஸ் R-C தட் கவர்ஸ் R-C. இந்த கவுண்டபிள் கலெக்ஷன்ஸ் எப்படி எடுத்திருக்கோம்? ஸ்ட்ரிப்ட் ஏ டேஷ்ன்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சி வந்து எப்படி இருக்குது? ஏற்கனவே சி வந்து யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ். யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லும்போது இதெல்லாமே ஓப்பன் செட்ஸ். ஸோ இந்த சி எப்படி தான் இருக்கும்? ஓப்பன் செட்டா தான் இருக்கும். அடுத்து ஆர் வந்து எப்படி இருக்கு? லில் ஆப்ட். ஆர் வந்து லில் ஆப்ட்னா எவ்ரி ஓப்பன் கவரிங் ஹேஸ் அ கவுண்டபிள் சப் கவரி. ஸோ வந்து ஆர் வந்து எப்படி இருக்கும்? நம்ம லில் ஆஃபா இருக்கும். ஸோ ஆர் லில் ஆஃபா இருந்ததுன்னா, இதில உள்ள செட்ஸ் எல்லாம் ஓப்பன் செட்ஸ் இருக்கு. நம்ம எத யூஸ் பண்ணலாம்? எவ்ரி கவுண்டபிள் சப் கவரிங்க அத சுத்தி என்ன இருக்குன்னு சொல்லலாம்? ஒரு கவுண்டபிள் சப் கவரிங்க சொல்லலாம். அந்த கவுண்டபிள் சப் கவரிங்க தான் நம்ம இதேன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த கவுண்டபிள் சப் கவர எப்படி எடுத்துக்க? ஏ டபுள் டேஷ்ன்னு எடுத்துக்க. ஓகேவா? இப்ப இந்த டிஃபைன் ஏ டபுள் டேஷ் இது எல்லாத்தையும் சேர்த்து இதை எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஸ்ட்ரிப்ட் ஏ டபுள் டேஷ் எங்க சுத்தி எடுக்கிறோம்? இந்த ஏய வச்சு தான் நம்ம எடுக்கிறோம் ஸ்ட்ரிப்ட் ஏ டபுள் டேஷ். தென் ஸ்ட்ரிப்ட் ஏ டபுள் டேஷ் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ இஸ் அ கவுண்டபிள் கவரிங் ஆஃப் சி. நெக்ஸ்ட் இனி எதெல்லாம் ஆட் பண்ணணும்? இந்த ஸ்ட்ரிப்ட் ஏ டேஷ் ஏற்கனவே இது R-Cல எடுத்திருக்கோம். இனி சில எடுத்தக்கூடிய இந்த ஏ டபுள் டேஷ் எடுத்து 2க்கும் யூனியன் எடுங்க. R-Cல உள்ள ஏ டேஷ் யூனியன் ஏ டபுள் டேஷ் இஸ் அ கவுண்டபிள் சப்கவர் ஃபார் எதுக்கு கிடைச்சது நமக்கு? RLக்கு கிடைச்சது. இதுக்கு 2 யூனியன் எடுக்கும்போது இது எங்கே வந்துடும்? நமக்கு RLக்கு வரும். ஃபார் RL இஸ் லில்லாஃப்னு கிடைச்சது. ஓகே, இதானே நம்ம சொல்லணும். லில்லாஃப்னு சொன்னால் எவ்ரி ஓப்பன் கவரிங் இஸ் அ கவுண்டபிள் சப் கலெக்ஷன். எவ்ரி ஓப்பன் கவரிங் இஸ் அ கவுண்டபிள் சப் கலெக்ஷன் தட் கவர்ஸ் தட் கலெக்ஷன். ஸோ அப்படின்னு இருக்குன்னு வரும்போது நம்ம என்னன்னு சொல்லலாம்? RL இஸ் லில்லாஃப்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.